சார் வணக்கம். வணக்கம். கரூர்ல நடந்த துயர சம்பவம் 41 பேர் இறந்திருக்காங்க. விஜய் மீது தான் தவறு இருக்கு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டா பல தரப்புல வைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சரி, அது எந்த வித சார் நியாயம்? அது இது அனுமானத்தினுடைய அடிப்படையில் சொல்றதா, ஆதாரத்தினுடைய அடிப்படையில் சொல்றதா, எது சொல்றது? எந்த ஒரு யார் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு உண்டான ஆதாரங்கள் வேணும். அவர் 1 மணி நேரம் காரணமாக வந்தாரு, 2 மணி நேரம் காரணமாக வந்தாரு, இதை மட்டும் வச்சுட்டு அவர் மேல இவர் தான் காரணம் சொல்ல முடியும். அவங்க 3 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. ஆச்சுங்களா? ஆனா அவங்க விளம்பரப்படுத்தினது 12:30க்கெல்லாம் இல்ல. அதாவது இப்ப எல்லாருமே கூட்டத்தை கூட்டுவதற்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அனுமதி வாங்கினது எப்போ? மாலை 3 மணிலிருந்து 10 மணி வரை. ஏன்னா அவர் வழிநடுக வருகின்ற பொழுதெல்லாம் கூட்டங்கள் கூடுது. அவரால் அந்த குறித்த நேரத்துக்கு சேர முடியாதனால்தான் 7 மணி நேரம் டைம் கொடுத்து பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட 3லிருந்து 5, 6 மணிக்குள்ள அவர் ஸ்பாட்டுக்குள்ள வந்துக்கிறாரு. அப்ப குறித்த நேரத்துக்குள்ள தான் வந்துக்கிறாரு. அவர் எப்படி அவருடைய அந்த 2 மணி நேரம் காலதாமதங்கிறது எப்படி சொல்ல முடியும்? 3லிருந்து 10 மணிக்குள்ள டைம் வாங்கிக்கிற போது குறித்த நேரத்துல உரிய நேரத்துல தான் வந்துக்கிறாரு. அவர் மேல எப்படி நீங்க அது காரணம் சொல்ல முடியும்? இல்ல, அவர் வந்தப்ப கூட்டம் அதிகமா இருந்தது. காவல்துறையினர் ஒரு கட்டத்துல தடுத்து நிறுத்தினாங்க. அதை மீறி அவங்க உள்ள வந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. சார், இது என்ன நடந்தது? அதாவது இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். அண்மை காலம் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்திலேயே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசுகின்ற கூட்டத்தில் 41 பேர் இறந்ததுங்கிறது இதுதான் முதல் முறையா. ஆர்ப்பாட்டத்தில், போராட்டத்தில், துப்பாக்கி சூடுல நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் இது போன்று நடந்த சம்பவம் இது. இப்போ நடந்த 7 நாள் ஆகி போச்சுங்க. 7 நாள் ஆன பிறகும் கூட இன்னைக்கு வரலும் உண்மையை கண்டறிவதற்கு உண்டான ஏதாவது ஒரு குழு சரியா போட்டுருக்காங்களா? ஒரு நபர் கமிஷன், அந்த கமிஷன் ஒரு நபர் கமிஷன்கள் எல்லாம் அவர்களெல்லாம் ஆட்சியாளர்கள் என்னவோ அதுக்கு சாதகமாக கொடுத்துட்டு போய் அதை பூசி முடிக்கிட்டு தான் போவாங்க. அந்த சம்பவத்தை பூசி முடிக்கிட்டு தான் போவாங்க. இல்லைன்னா யார் பாதிக்கப்படுறோ அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு செலுத்திடுவாங்க. அதுல நீதி கிடைக்கும் நம்பலையா? அதுல நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான எந்த வாய்ப்புமே கிடையாது. இப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்களே, எப்படிங்க? ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ். இல்ல, அதுவும் சரியானது கிடையாதுங்க. சரி, ஸ்பெஷல் ஒரு போலீஸ் ஆபீசர் தலைமையில் பண்றீங்க. அவர் நேர்மையா அவர் இன்னொரு எஸ்பி மோசம் சொல்லுவாரா? அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியா பண்ணி சொல்லுவாரா? வேற யார் இந்த தமிழ்நாடு அரசு அவருக்கு உரிய பண்ணி அவர் சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒரு ஆள் சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்கணும் அப்படிங்கிறது பழமொழி உண்டல்ல. அதனால அந்த கமிஷன் போடுகின்ற பொழுது அந்த கமிஷன் இது நேர்மையா இருக்குன்னு மக்கள் மத்தியில் எண்ணம் வரணும். அந்த மாதிரி கமிஷன் என்னுடைய பார்வையை பொறுத்தளவு இப்பொழுது சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜஸே அவங்களா தானா முன் இந்த சம்பவத்தை விசாரிக்கலாம். ஏன் விசாரிக்கிறதுக்கு என்ன தப்புது? என்ன எவ்வளவு நாளாக போகுது? இவன் 41 பேர் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கூடாதுல்ல. அதனால நீதிபதிகளுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. சமூகத்தில் அமைதி நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குதுல்ல. எல்லாருமே ஒரு பாகுபாட்டோட அரசியல் உணர்வோடு அணுகுறாங்க. அதிகாரிகளும் அந்த அரசியலுக்கு ஆள்பட்டுறாங்க. ஆனால் குறைஞ்சபட்ச நீதிபதிகளா, சிட்டிங் ஜட்ஜஸாவது நீதிபதிகளாவது எந்த விதமான அழுத்தத்துக்கும் ஆளாகாம ஒரு உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இதை யார் தவறிருக்கிறார்? விஜய் தவறிருக்கிறாரா? அரசாங்கமா? அதிகாரிகளா? அவருடைய தொண்டர்களா? பொதுமக்களா? இது எங்க நடந்துங்கிறது கண்டுபிடிக்கணும்னாலே முதல்ல உண்மையை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் ஃபார் த ஃபேக்ட்ஸ். எல்லா சம்பவங்களையும் ஒருங்கிணைச்சு சரியா கரெக்டா கணிச்சு எந்த இடத்தில் தவறு துவங்கி இருங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னாதான் உண்மையா வெளியே வருங்க. அதனால இப்பொழுது தனிநபருடைய கமிஷன் மூலமாக நீதி வெளிவராது. சில பேர் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாங்க சார். அதையும் குற்றம் சொல்லிடுவாங்க சார். இது மத்திய அரசு சாதகமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க சார். நான் சிட்டிங் ஜட்ஜஸ், நான் நியூட்ரலா 2 பேர் நார்த் இந்தியன்ஸ் ஆச்சுங்களா, ஒரு தமிழர் போட்டு 3 பேர் கமிட்டி போட சொல்லுங்க சார். அது இந்த நீதிமன்றங்களே தானா முன்வந்து பண்ணணும் சார். அதுதான் என்னுடைய பார்வை. இப்போ அங்க இருந்து சில வீடியோஸ் எல்லாம் வருது. அதுல பார்க்கும்போது விஜய் மேல பேசிட்டு இருக்காரு, கீழே இருந்து அவங்க ஏற்கனவே மயக்கம் அடைஞ்சு கிடக்குறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வருது. இப்போ அதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பேசும்போது இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு, அதை பார்த்து அவர் புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்திருக்கலாம், அதை கவனிக்காம அவர் அரசியல் பேசிட்டு இருந்தாரு. இல்ல சார், விஜய் பேசுறது 5 நிமிஷம், 7 நிமிஷம், 8 நிமிஷம். இவர் பேச கேட்கணுங்கிறதா அத்தனை பேர் கூடுறான், 40,000 பேர் கூடுறான். மயக்கம்ங்கிறத அவர் மயக்கம் என்று எடுத்துக்கொண்டாரா அல்லது மரணம் என்று எடுத்துக்கொண்டாரா, அப்படி சொல்லப்பட்டதாங்கிறது முதல்ல நம்ம பார்க்கணும். எல்லாருமே கூடுதல் இருக்கிற போது மயக்கம் வரும். மயக்கம் வந்த உடனே யார் உடனடியாக மீட்டிங் நிறுத்த முடியாது. அது அதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால அவருக்கு அங்கே மயங்கி மரணம் எய்தி விட்டது, இத்தனை பேர் இருந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கறத பத்தி தெளிவில்லை. இதெல்லாம் தான் விசாரிச்சா தான் தெரியும். அவர் மரணம் 10 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு பிறகு அவர் பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா விசாரணையில் தான் தெரியும்.
அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் கூட யாராவது வந்து அதை அவர்கிட்ட போய் சொன்னாங்களா? அங்க நீங்க பாத்தீங்கன்னா மிக கொடுமையா இருந்திருக்குங்க. அதாவது இந்த மக்கள் சிவிக் சென்ஸ் இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் எப்படி நடக்கணும், ஒரு வரிசையை எப்படி நிற்கணும் அப்படிங்கிற சென்ஸே இல்லை. சாதாரண ஒரு குழந்தை விழுந்ததுன்னா அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிற உணர்வே இல்லாம, ஒரு கர்ப்பிணி கீழே விழுந்தா அந்த கர்ப்பிணியை காப்பாற்றணுங்கிற உணர்வே இல்லாம, ஒரு முதியோர் கீழே விழுந்துட்டு அவங்களை காப்பாற்றணும் உணர்வு எல்லாம் முண்டியடிச்சு எப்படியாவது வந்து விஜய் வந்து ஒரு அடியில் பார்த்தா, 2 அடியில் பார்த்தா, 4 அடியில் பார்த்த உணர்வுகள் தான் ஒட்டுமொத்த மாசு மத்தியில இருந்திருக்குதுங்க. சோ அதனால வந்து அவர் வந்து பேச்சை நிறுத்திருக்கணும் அப்படிங்கிறது எப்போ? காவல்துறை தான் போய் சொல்லணும். காவல்துறை சார் இது மாதிரி நடந்து போச்சு, பிளீஸ் ஸ்டாப் யுவர் ஸ்பீச்னு சொல்லியிருக்கணும். அப்படி ஏதாவது காவல்துறை டைரக்ஷன் கொடுத்தாங்களா? அப்படி ஏதாவது நிகழ்ச்சி அது மாதிரி தகவல் வருதுங்களா? இதெல்லாம் தான் உண்மையை விசாரிக்கணும். இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான் சரியான நீதிபதிகள் விரும்புறாங்க. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா அதை விட அதிகமான கூட்டம் வந்துருச்சு. இந்த கூட்ட நெரிசலுக்கு அதுவும் ஒரு காரணம்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. சார், இந்த காவல்துறையிடமிருந்து எத்தனை பேர் வருவாங்கிறது தோராயமா எல்லா அரசியல் கட்சிகளுமே 5ல் ஒரு பகுதி 10ல் ஒரு பகுதி தான் சார் கொடுப்பாங்க. குறைவா தான் கொடுப்பாங்க ஆச்சுங்களா? ஏன்னா இவ்வளவு எங்களால் பாதுகாப்பு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதை வந்து நீங்க அதை பத்தி இல்லை, உங்களோட பொதுக்கூட்டமா நீங்க தான் அசஸ் பண்ணணும். உங்ககிட்ட எல்லா விதமான ட்ரோன் வந்து நல்லா வச்சுக்கிறீங்க, எல்லா பாதைகள் வழியாகவும் செக் போஸ்ட் வச்சுக்கிறீங்க. ஆச்சுங்களா? தோராயமா கேட்டுக்கணும், கரெக்டா சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக தான் கேட்கறதா உங்களை தடை செய்யறதுலன்னு முதல்ல சொல்லணும். இவங்க வந்து முதல்ல வந்து இதை கேட்டுட்டு இத்தனை பேர் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு இவன் ரிஜெக்ட் பண்றோம். இத்தனை பேருக்கு என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்ப எல்லா அரசியல் கட்சிகளுமே குறைத்து தான் கணக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இதுக்கும் வந்து காவல்துறையுடைய அணுகுமுறையும் அரசனுடைய அணுகுமுறை தான் காரணம். அதனால 10,000 பேருக்கு வருவோம்னு சொல்லிட்டு 25,000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் அவன் தொண்டர் வந்திருப்பான். மீதி இருக்கிற 25,000 பேர் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க வரானே, நடிகர் பார்க்கறது வரானே, அது யார் கணக்கு பண்ண முடியும்? அது எப்படி வந்து அந்த கட்சியின் நிர்வாகி சொல்ல முடியும்? அவன் கட்சி தொண்டன் துண்டு போட்டும் 10,000 பேர் வந்திருக்கலாம். நடு ரோட்ல போறவன் வரவெல்லாம் வந்து என்ன செய்ய முடியும்? அதுக்கு 6 இதுதான் காரணத்தை தான் பொறுப்படுத்தணும். இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தாம வச்சிருக்காரு விஜய், அதுதான் பெரிய தப்புன்னு சொல்றாங்க. ரசிக மனப்பான்மையிலேயே அவங்கள வச்சுக்கிறாரு. சார், எம்ஜிஆர் காலத்தோட எம்ஜிஆர் என்ன அரசியலுக்காக வந்தாங்க? ஒரு சிவப்பா இருக்காது, அவர் தொட்டு பார்க்கலாமா, அப்படிதான் சார் வந்தாங்க. எல்லா நடிகை பற்றி எதுக்கு சார் அரசியலுக்காக போறாங்க, எலெக்ஷனுமே போறாங்க? இது வந்து உலகம் ஃபுல்லா இந்த இது இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மேனியா வந்து அதிகமாக இருக்குது. நடிகர் நடிகைனா அவங்க மேலே ஒரு கிரேஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்டு போச்சு. அண்டை மாநிலமான கேரளாவில் அது இல்லை. ஆச்சுங்களா? கேரளாவில் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நடிகர்கள் சாதாரணமான மனிதர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கிரேஸ் உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. ஆச்சா, இவங்களை தாங்களே வந்து அப்படி ஒரு தாழ்த்திக்கிறாங்க. இந்த சிகப்பா இருக்கிறவங்க வந்து நல்லது ஆச்சுங்களா, அப்புறம் வந்து நடிகர் நடிகைனா ஆகாயத்துலேருந்து குதிச்சு வந்தவங்க போல இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பார்வைகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது தான் காரணம். இன்னொன்னு சொல்றாங்க சார், விஜய் எதிர்ப்புல பாத்தீங்கன்னா திமுகவின் கூட்டணி கட்சிகளுடைய கருத்து கவனிக்கிறீங்களா? அது திருமாவளவனே ஒன்று சொல்றாரு, திமுகவும் விஜயும் மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம் வருது, ஏன் விஜய் மேல வழக்கு போடலன்னு கேட்கிறாரு. அது ஸ்டாலின் வந்து எல்லாம் போறவர்கள் நேரடி போய் பேச வேண்டியது தானே, ஏன் வெளித்துறை பேசுறாரு? இதெல்லாம் வந்து அரசியல் சீட்டிங்க. விஜய் மேல எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும்? அவர் மேடையில் நின்று பேசுறாரு, அவர் வந்து பேசுறாரு ஆச்சுங்களா, அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அவர் பேசுறாரு. அவர் எங்க வண்டி நிற்கும் சொன்னா அந்த நின்னடத்துல பேசுறாரு. அவர் எப்படி அது குற்றவாளியாக இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து டூ மச் அரசியல். இது வந்து அவர் தானா பேசல, அவர்கள் தூண்டி விட்டு தான் பேசுறாங்க. அவர் எப்பவுமே நியாயத்தை பேசின பழக்கமே கிடையாதுங்க. யாருக்காகத்தான் பேசுவார், தவிர அவர் சார்ந்த மக்களுக்காக உண்மையை பேசின வரலாறே கிடையாது. நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் போறது சரியான்ற கேள்வியும் எழுப்புறாங்க. இல்லை, அது வந்து நடிகர், அதாவது வந்து திரைப்பட மாயையும் திராவிட மாயையும் எல்லா மாயையும் ஒன்றுதாங்க. திராவிடம் எப்படி மாயையோ அதே போல வந்து ஆரிய மாயை, திராவிட மாயை, திரைப்பட மாயை எல்லா மாயுமே தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு வெறும் பெரும்பாலான இருக்கக்கூடிய கட்சிகள்ல என்ன இது திரைப்படத்தில் தானே வச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு விஜய்க்கு வந்த பிறகு மட்டும் அதை வந்து நீங்கள் அந்த லாவை அப்ளை பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களே நாடகத்தில் நடித்து, சினிமா துறையில் நடித்து, அதன் மூலமா கிடைச்ச புகழை வச்சு அது அரசியலில் வந்து ஒரு தளத்தை உருவாக்கி நினைக்கிறாங்களே தவிர, களத்தில் போய் வந்து மக்களோட மக்களாக பழகி அவங்களுடைய பிரச்சனையை எடுத்து போராடி, இப்போ எங்களை போல் இருக்கக்கூடியவங்கள நாங்கள்லாம் வந்து கடுமையாக போராடுறோம்னா யார் எந்த வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்குது? நாங்களா போராடிக்கணும், நாங்களாக தான் வெளியே வந்துக்கணும் தவிர
நான் 30 வருஷம் அரசியல் இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், அடிபடுறோம், உதைப்படுறோம், அதையெல்லாம் வந்து இந்த சமூகத்துல அங்கீகரிக்கக்கூடிய மன்னர்கள் வரல. சோ திரைப்படத்துக்குள்ள போய் ஒரு படத்துல நடிச்சிட்டாலே அவரை உடனடியே பார்க்கணுங்கிற பிம்பம் உருவாக்கப்படுது. அது மாதிரி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியாச்சுங்க. சோ அதை வந்து எல்லோருக்குமான விதியா கொண்டு வரணும். அதை வந்து ஒரு கட்சி இன்னைக்கு வந்து விஜய் வந்துட்டாரு, அவர் செல்வாக்கோடு இருக்காரு, அவர் வந்து எந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்கி விடுவாரோ என்ற அந்த ஒரு குறுகிய பார்வையோடு பார்த்து, அதனால வந்து திரைப்படத்தை துறையில வந்து புறக்கணிக்கணும்னு சொல்றது வந்து அப்ப விஜயை குறிவைத்தான் சொல்றாங்க தவிர ஏற்கனவே திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தணும் இல்ல? எல்லா கட்சியிலும் திரைப்படத்தை சொந்தவங்க நடிகர்களை கொண்டு பொறுப்பாளர் வச்சுக்கிறாங்க, நடிகர்கள் இருக்கிறாங்க, திரைப்பட டைரக்டரா கூடிய கட்சி தொடங்குறாங்க, எல்லா கட்சி தொடங்குறாங்க. யார் இருக்கிறாங்க? பாக்கியராஜ்ல இருந்து, டி ராஜேந்திரல இருந்து, சரத்குமார்ல இருந்து எல்லாருமே அத்தனை பேரும் வந்து வந்தவங்க தானே. ஜானகில இருந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணா அத்தனை பேரும் கட்சி திரைப்படத்துல இருந்து வந்தவங்க தானே. அதுவான ஒரு பின்னணியை தமிழ்நாட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் மட்டும்தான் திரைப்படத்திலிருந்து வந்தவர், எனவே திரைப்படத்துறையை வந்து வரக்கூடியவர்களை புறக்கணின்னு சொல்றது வந்து இது வந்து காழ்ப்புணர்வுடைய உச்சகட்டம், சுயநலத்தினுடைய உச்சகட்டம். இது முழுக்க முழுக்க அரசியல் கண்ணோட்டத்தோடு அவரை வந்து களத்தில் நேரடியாக அரசியல் களத்தை சந்திக்க முடியாதவர்கள் வைக்கக்கூடிய கருத்து. அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அது களத்துல வந்து பண்ணிட்டு போட்டுங்க. அவர் களத்துல கவுன்சிலர் ஜெயிச்சா ஜெயிக்கட்டும், அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், முதலமைச்சரை பிடிச்சா பிடிக்கட்டும், இதையும் நாமே எப்ப சொல்லணும் ஆச்சுங்களா? அது மக்கள் தானே வந்து ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு வரக்கூடிய கூட்டம் நாளைக்கு அத்தனை பேரும் அவருக்கே ஓட்டு போடுவாங்களா? அல்லது வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் வந்து ஓட்டு போடாம இருப்பாங்களா? இதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அவர் வந்து ஒருத்தர் தேர்தல் களத்துல வந்துட்டார். நடிகர் வரலாம், நடிகர் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடாதுங்கிற சட்டம் இன்னைக்கு வரல. தமிழ்நாட்டு மக்கள் தான் அதை வந்து தீர்மானிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கல. திரைப்படத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துக்கிறாங்க. அவர்கள் வந்து திரைப்படத்துல ஏழைகளை கட்டிப்பிடிச்சா அவன் தான் ஏழை பங்காளர், அழுக்கு துணிவர்களை கட்டிப்பிடிச்சா அவன் தான் மீனவன் நண்பனா நினைச்சா அவர்கள் தான் வந்து மீனவர்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். ஆச்சா, வண்டி எடுக்கக்கூடிய தொழிலாளினா அவன் தான், அது மாட்டுக்காரர் நினைச்சுன்னா அவன் தான் வந்து அப்படி ஒவ்வொரு விதத்திலையும் வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டாலே அது அவதாக பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து வந்துருச்சுங்க. நரிக்குறவர் நடிச்சாரு வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு படத்துல ஆச்சுங்களா, ஒளிவடத்தில் நடிச்சார்ல. ஸோ உடனடியாக அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய பிரதிநிதியாக கருதுறாங்க. மாட்டுக்காரர்கள் நடிச்சாரு, உடனடியாக அந்த மக்கள் இப்படி கருதுறாங்க. ஸோ இப்படி எல்லாம் மதுரை வீரர்கள் வந்து செருப்பு தொழிலாளிகள் நடிச்சாரு, ஒரு கம்யூனிட்டியை வந்து தன்னை ஏற்றுட்டு போச்சு. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலகீனங்கள். இதை வந்து திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களை வந்து தனியா ஒரு நபரை மட்டும் தனிமைப்படுத்த முடியாது. தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து திரைப்படத்தை வந்து துறையில் இருக்கக்கூடியவர்களே வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒதுக்கப்படணும்னா அது 90% பேர் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்து வெளியே போக வேண்டியிருக்கும். இப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் இதுவரையும் பேசினது, அவருக்கு வரக்கூடிய கூட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் உங்க அனுபவத்துல? இல்ல, இப்போ வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாயிட்டார் ஆச்சுங்களா. அவரால் தனித்து வந்து தமிழ்நாட்டில் அவர் காணக்கூடிய முதலமைச்சராக முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் அது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மீது வந்து வெறுப்பு கொண்டோ அல்லது வந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி போகுது. பெண்கள் போகிறாங்க, பலதரப்பட்டவர்களும் போகிறார்கள். அதனால அவர்னால வந்து தனிச்சு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? ஏன்னா பல அரசியல் சக்திகள் இங்க இருக்குது. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது வந்து இருந்த நிலைமைகள் வேறு, இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் வேறு. அவரை நம்பி யார் போவாங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல, அது யார் நம்பி போவாங்கன்னு நாம எப்படி சொல்ல முடியுங்க? தமிழ்நாட்டில் ஒரு அமைதியாக ஒரு புரட்சி நடக்கலாம். இல்லை என்று சொன்னால் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அவருடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், நேயராக இருக்கக்கூடியவர்கள் அவரை ஆதரவு கொடுக்கலாம். அதையெல்லாம் வந்து தேர்தல் களத்தில் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அவர் வந்து கவுன்சிலர் ஜெயிப்பாரா, சட்டமன்ற உறுப்பினராவா, அவருடைய அரசியலுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன, பலகீனம் என்னங்கிறது அவர் ஒரு தேர்தல் களத்துக்கு வந்து வருகின்ற பொழுது மட்டும்தான் அது முழுமையும் வெளிப்படும். இருந்தாலும் கூட இன்று இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி அவரை வந்து தமிழ்நாட்டு அரசியல் இருந்து ஒதுக்க முடியாது. இந்த நிகழ்வு நடந்த உடனே முதலமைச்சர் இமீடியட்டா அந்த இடத்துக்கு போனாங்க. துணை முதலமைச்சர் துபாயில இருந்து வந்தார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, அவங்க வந்து ப்ரோ ஆக்டிவ் ஓவர் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி பல சம்பவங்களுக்கு வரலையே. 65 பேர் வந்து கள்ளக்குறிச்சியில் இருந்தாங்க, மரக்காணத்தில் இறந்து போனாங்க,
அந்த சம்பவங்களுக்கெல்லாம் யாரும் இப்படி எல்லாம் துடிச்சு இல்லையே. தென் மாவட்டங்களில் எத்தனை இளைஞர்கள் வந்து படுகொலை ஆயிருக்கிறாங்க. ஒரு சம்பவத்துக்கு கூட போகலையே. அங்க வந்து கௌரவ கொலையில கவின் இறந்து போனார். அங்க பக்கத்துல வந்து தூத்துக்குடி போனாரு, அவர் வீட்டுக்கு போல. இங்க ஒரு மாசம் கழிச்சு அதுக்கு பிறகுதானே அவங்களுடைய அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு அவர் பேசினார். ஸோ இந்த சம்பவத்துக்கு வந்து உடனடியாக போறாங்க அப்படின்னா அரசியல் கம்பல்சன். அவங்களுக்கு வந்து விஜயனுடைய தாக்கம் தெரியுது. விஜயனுடைய தாக்கம் வந்து தெளிவா தெரியுதுங்க. அதனால்தான் அவங்க வந்து உடனடியா போயிருக்கிறாங்க. 75 ஆண்டு கால பழமையான கட்சி இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. விஜய் இப்ப புதுசா வந்திருக்காரு, அவரை பார்த்து இவங்க ஒரு அச்சத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்க முடியுமா? 75 வருஷ கட்சிங்கிறதுக்காக வந்து அவங்களை வீழ்த்த முடியாதவங்க இருக்காங்க. எம்ஜிஆர் அவங்கள வீழ்த்திக்கிறாரு, ஜெயலலிதா அவங்கள வீழ்த்திக்கிறாங்க ஆச்சுங்களா. அந்த கட்சியில 13 வருஷம் கலைஞர் என்ற அவர் போய் ஜெயண்ட் அவரையே வந்து எம்ஜிஆர் உட்கார வச்சிருந்தாருல 13 வருஷம் கொண்டு வரல. ஜெயலலிதா வந்து 2 முறை தோற்கடிச்சாங்கல்ல ஆச்சுங்களா. ஸோ அதனால வந்து திமுக தோற்கடிக்க முடியாத கட்சியோ தோற்காத கட்சியே கிடையாது. அதனால வந்து இப்போ அவர்களுக்கு வெளிப்படையா என்ன இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான பலகீனம் அவர்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய பலகீனங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். எனவே அது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக அல்லது வந்து அவர் வந்து கடந்த மீட்டிங்கில் அவரை வந்து அங்கிள் அழைச்சது அல்லது வந்து இது போன்ற காரணங்களால அவர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு காழ்ப்புணர்வோடு இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவர் ரீசெண்டா வீடியோ போட்டிருந்தாரு. ஆனா அதோட இன்னும் கூட எனக்கு அவருக்கும் திமுகவும் தான் தாபாக்கா வெர்சஸ் திமுகன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு தூண்டுதல். அவங்களை கோபப்படுத்திருக்குன்னு சொல்றீங்களா? அதான் அவர் சொல்ல முடியும். அப்ப தனக்கு நேரடியான எதிரி, அப்ப நம்ம எப்படிதான் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்படி பார்க்கணும். அதனால வந்து கரூர்ல இருந்து விஜயை வெளியேற சொல்லிட்டு அவங்க அதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்க கூடும். அதான் இருக்க முடியும். இல்ல அதை நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கே தவிர, ஆனா விஜய் என்ன நடந்தாலும் அங்க இருந்திருக்கணும். இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் கரூருக்கு போகல. அதுவும் நியாயமான கேள்விகள் தானே சார். அதாவது அவருக்கு வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, நாங்கள் பார்த்தப்ப 8 மணிக்கு முதல்ல 1 நாங்கள், 2 நாங்கள், 10 நாங்கள், அதுக்கு பிறகு இரவு 9 மணி 10 மணி அளவுக்கு தான் வந்து 38 பேர் நம்ம பக்கத்தில் இருந்து சொன்னாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம் 10 பேர் 15 பேர் மீட்டிங் நடந்துட்டான்னு சொன்னோன்னே ஒரு பதட்டம் வந்திருக்கலாம். நடா இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சே, என்ன செய்யறதுன்னு. அப்போது ஒன்று அவராக வந்து வெளியே போனாரா, இது போல ஒரு சம்பவம் நடந்து விட்டது, நீங்கள் இருப்பது மூலமாக மீண்டும் ஒரு பெரிய வேறு ஏதாவது வந்து நடந்துடக்கூடாது, ஆனால் நீங்கள் உடனடியாக வந்து கரூர்ந்து வெளியேறு காவல்துறை அவரை வெளியேறுதா அப்படிங்கிறது உண்மையை வந்து காவல்துறையும் சொல்லணும், அதே சமயம் விஜயும் சொன்னா தான் தெரிய முடியுங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த இடம் அவர் வந்து பார்க்கறதுக்கு தானே கிரேஸ் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் போறவங்க இன்னொரு கிரவுடு இருந்தா, ஹோட்டல் இருந்தால் ஹோட்டல் சுற்றி கிரவுடு. ஸோ அதனால் நகர முடியாத போது ஒருவேளை அவர் தானாகவும் வெளியேற்க வாய்ப்பு இருக்குது, காவல்துறையும் வெளியேற்றி இருக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் கூட இப்போ 1 வார காலம் ஆயிடுச்சு. தொடர்ந்து அவர் வந்து அந்த கூண்டுக்குள் இருக்கிறது அவருடைய அரசியலுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா கால இடைவெளிகள் வந்து மிகப்பெரிய சின்ன இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியாக போயிருக்கு. அதனால் மீண்டும் எழுந்து மக்களை போய் சந்திக்கணும், என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும். இல்லைன்னா இப்படி நடக்கக்கூடிய எதிர் பிரச்சாரங்கள் முழுக்கிய வந்து அவரை குற்றவாளி கொண்டு போய் நிறுத்திடும். வீடியோ வெளியிட்டாரு, அதுல கூட வந்து அவர் இல்லை, அது பத்தாதுங்க. அந்த வீடியோவெல்லாம் வந்து அவங்களுடைய தொண்டர்கள் இருந்தாங்க தவிர பொதுமக்கள் வந்து அவரை வந்து கட்சி தொண்டர்களுக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ பேர் பொதுமக்கள் வந்து ஆதரிச்சாங்க. அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுங்கிறது வெளியே வந்து என்ன நடந்ததுங்கிறத விஜய் ஒருத்தர் தான் வந்து முழுமையாக சொல்ல முடியும். அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து அவருடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லது கிடையாது. அதனால் அதே போல அவங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, என்ன கைது செஞ்சு என்ன எதுக்கு ஓடுறாங்க, எதுக்கு முன்ஜாமீனுக்கு போறாங்க, அவசியமே இல்லை. 41 பேர் இருந்துக்கிறாங்க, தன்னுடைய நிகழ்ச்சியில் தான் இருந்துக்கிறாங்க. குற்றம் நீயே செய்யாமக்கலாம், எதிரி செஞ்சா எதிரி செஞ்சான்னு சொல்லணும்ல. நாங்க ஒரு காரணமே கிடையாது. நாங்க வந்து சட்டப்படி 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கினோம், 6 மணி நாமக்கல் முடிச்சுட்டு 6 மணிக்கு வர்றதுக்கு வழி நடுக வந்து மக்களை சந்தித்து வர லேட் ஆகி போச்சு. அப்படி ஒரு உண்மை நீ சொல்லினா அவர்கள் சொல்லக்கூடிய குற்றம் வந்து உண்மையா, அதாவது வந்து பொய் உண்மையாயிரும். நீ உண்மையை சொல்லினா பொய் உண்மையா போயிடும். இப்போ பொய் உண்மையாகிறதா உண்மையாக இருக்கிறதா அதான் கொஸ்டின். இது வந்து விஜய் வந்து அரசியல் களத்தில் நீண்ட நாள் இருக்கணும் விரும்பக்கூடியவர், அரசியல் மாற்றம் கொண்டு வரக்கூடியவர் வந்து எல்லா தயக்கத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தா தெரியும். நீங்க அவர் ஆதரிச்சு பேசுறீங்க, அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் சொல்றாங்க, நீங்க அவரோட கூட்டணி வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி பேசுறீங்க. நான் எல்லாம் எந்த நடிகரையும் எப்பொழுதுமே ஆதரிச்சு பேசக்கூடிய கிடையாதுங்க ஆச்சுங்களா. தமிழ்நாட்டில் திரை மாயை திராவிட மாயை ஒழியணுங்கிறதுல பெரிய கூடியவன். இப்பொழுது வந்து எல்லாரும் சேர்ந்து வரிந்து கட்டுக்கொண்டு ஒரு நபரை தாக்குகின்ற பொழுது அந்த நேரத்தில் நாம் வந்து மனிதநேயத்தோடும் அரசியலில் வந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்து ஒருத்தர் உள்ள வர்ற போதே
அவரை திட்டமிட்டு எல்லாம் சூழ்ந்து தாக்குற போது அவருக்கு வந்து ஒரு பக்கபலம் நிற்கணுங்கிறத தவிர வேற எந்த நோக்கமும் உள்நோக்கமும் கிடையாது. எல்லாரும் உண்மை பேசியிருந்தாங்கன்னா நானும் சாதாரண பேசிட்டு போயிருவேன். யாரும் உண்மை பேச வர மாட்டேங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா 3 நாள் ஒரு கோஷம் இருக்குது, விஜய் வந்து கைது பண்ணணும், வழக்கு போடணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு தான் நீங்க பண்றீங்க. அப்ப விஜய் காரணம் பண்றீங்கல்ல. அப்ப வந்து நீங்க உண்மை என்னன்னு யாரு குற்றம்னே வந்து ஒருவேளை வந்து ஆய்வறிக்கையில விஜய் செய்தது குற்றம், இவர் மேல் வழக்கு பதிவு செய்யலாம் என்ற ஒரு அறிக்கை வெளியே வந்த பிறகு வந்து ஒரு நியூட்ரலான நடுநிலைமையோடு கூட ஒரு அமைப்பு சொல்லி இருந்தால் அதுக்கு பிறகு வந்து அது நடவடிக்கை எடுக்க பத்தி நான் மாற்றேன். இன்னைக்கு வந்து ஒருத்தருமே ஒரு அறிக்கையும் வெளியே 7 நாள் ஆச்சு. அந்த 1 மேன் கமிஷன் அறிக்கையும் வெளியே எந்த அறிக்கையும் வெளியே எல்லாரும் அவரவர் விருப்பம் போல சொல்றாங்க. அது இவங்க வந்து ஒரு குரூப் ஒரு கூட்டணி கட்சி ஒரு குழு வந்து திட்டமிட்டு அவரை எந்த நேரத்தை தான் காலி பண்ணணும், அவரை வந்து அரசியலிருந்து அகற்றணும் பண்றாங்க. அப்படி ஒரு தனிநபரை வந்து காரணம் பண்ணி அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவரை வந்து தமிழ்நாட்டு அரசியலிருந்து அகற்றுவதுதான் நோக்கம் என்று யாராவது நினைச்சாங்கன்னா அதுக்கு புதிய தமிழகம் விடாது. அதுக்கு அவர் பக்கவாரம் நிற்போம். நன்றி சார்.